ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு அருமையாக இருக்குங்க, நேரங்காலம் நல்லா இருக்குது. சரியா? வீடியோவில் உங்கள் யோக பலன் நான் சொல்கிறேன், முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ஸ்ரீபதி யோகம், தர்ம கர்மாதி யோகம்ங்கிற கொடீஸ்வர யோகம் கிடைக்குது. கோடிகள் எல்லாத்துக்கும் கிடைக்குமா சார்னா சில பேர் கிடைக்கும். அந்த அமைப்பில் இருக்கிறவங்க, தொழில் வச்சுருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, பெரிய பெரிய கடைக்கண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்களுக்கு லட்சம் ஆயிரம் கிடைக்கும். அது என்றைக்கு கிடைக்கும், எந்த டேட்டில் கிடைக்கும், அதெல்லாம் விவரமாக சொல்கிறேன். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் அதை சொல்கிறேன். இது குறுகிய கால வழிபாடு தான், நல்லாயிருக்கும். சரியா? ஒரு ஷார்ட் பீரியடில் நிறைய பணங்கள் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் புதன், அடுத்து சுக்கிரன் ராஜயோகாதிபதி, 2 கிரகங்கள் புதன் சுக்கிரன் இணைஞ்சு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்டில் புதன் போகிறாரு. வருகிற 9ஆம் தேதி போகிறாரு. மே 9லேருந்து மே 14ஆம் தேதி இருக்கிறாரு. அதுக்கடுத்து 14ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அடுத்து 11ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ உங்கள் ராசிநாதன் அடுத்து 9, 10, 11ஆம் இடத்தை நோக்கி வருது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லா பிரச்சனையும் தீரும். ஒரு ராசிக்கு ராசிநாதன் நல்ல இடங்களை பிடிச்சிட்டாருன்னா, நல்ல ஆதிபத்தில் இருந்தார்னா, நீங்கள் உங்கள் லெவலில் நல்லா இருப்பீங்க. மற்றவங்க எப்படி வந்துட்டு போகிறாங்க, ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஈடுபடுற காரியம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். அதுக்கு துணையாக சுக்கிரன் வராரு. சுக்கிரனும் 9, 10, 11ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு ராஜயோகாதிபதி, 2, 9 கூடியவன். தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி. தானம்னா என்ன சார்? பணம், செல்வம். அது எதை வேணாலும் இருக்கலாம். பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், நட்டாக இருக்கலாம், ஒருத்தருக்கு திடீர்னு வீடு கிடைக்கலாம், வண்டி வாகனம் கிடைக்கலாம், விவசாயத்தில் நல்ல அமோச்சல் இருக்கலாம், உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஏதோ ஒன்று கிடைக்கும். சரியா? அதான் செல்வம்னு இருக்காங்க. தனம், குடும்பம், எது கிடைச்சாலுமே அது குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்கும். அதை செய்கிறவர் சுக்கிரன். ஸோ தன குடும்ப ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும். பாக்கியம்னா என்ன? பேர் அதிர்ஷ்டம். சரியா? பாக்கியம் அதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும். சரியா நேர்களே? அதுதான் சொல்லுவாங்க பாக்கியம். பாக்கியங்கிறது முக்கியமான ஒரு வார்த்தை. பாக்கியங்கிறது என்ன? அதிர்ஷ்டத்தை காட்டிலும் ஒரு முக்கியமான வார்த்தை. அதிர்ஷ்டம், ஒரு மனிதனுக்கு ஒரு அதிர்ஷ்டம், லக்கு அடிக்கிறது. பேரதிர்ஷ்டம், பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தினுடைய முதிர்வு நிலை, மெச்சூரிட்டி, பெரிய பியூர் மெச்சூரிட்டியான ஒரு லக்கு தான் பாக்கியமோ. அந்த பாக்கிய ஸ்தானாபதி சுக்கிரனும் ஆட்சி பெற்று புதன் கூட சேர்ந்து ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மே 9ஆம் தேதியிலேருந்து மே 14ஆம் தேதிக்கு ஒரு 6 நாட்கள் அற்புதமான நாட்களாக இருக்கும். அதுக்கடுத்து வருகின்ற நாட்களும் மிக சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க நேர்களே. சரியா நேர்களே? அதுக்கடுத்து சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார், புதனும் 11ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அடுத்து 2 மாதத்துக்கு மேலே 2 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இதனால் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய தாக்கம் குறையும், வெகுவாக குறையும். சனி பகவானுடைய தாக்கம், ராசியை பார்க்குற சனி பகவானுடைய தாக்கம் குறையும். ராசிக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாயோட தாக்கம் குறையும். அதனால் ராசிக்கு ஆகாத பாபகிரகங்களுடைய பார்வைகள் இனிமேல் கொஞ்சம் நீட்டுள்ளாகும். இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அந்த 9ஆம் இடத்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வரும். அப்பா வழி உறவுமுறைகள் நல்லாயிருக்கும். சரியா? கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். வெகு தூர பயணங்கள் நல்லாயிருக்கும். அப்பாவோட உடல்நலம் நல்லாயிருக்கும். அப்பா வழி உறவுமுறைகள் நல்லாயிருக்கும். ஸோ 9ஆம் இடம் இப்போ வலுப்புறது. ஆன்மீக பயணம் நல்லாயிருக்கும். கோயில் உலகத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. கும்பிட்ற தெய்வம் உங்களுக்கு கடக்கன் திறந்து பார்க்கும். தெய்வத்தினுடைய கடக்கன் பார்வை இப்போ ராசி கிடச்சி விட்டுருது. தெய்வம் இப்போ உங்களுக்கு துணை நிற்கும். தெய்வம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டிலே குடியிருக்கும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பெரும் பாக்கியமான ஸ்தானம், பெருங்கோணம். அங்கே ராசி அதிபதியும் 2 கூடையவனும் இருக்குது. நல்ல அமைப்பு தான். ராசிங்கிறது நீங்கள், 2ஆம் இடங்கிறது குடும்பம். ஸோ குடும்பத்தில் தெய்வத்தோட கடாட்சியம் இருக்கும். ஸோ இப்படி பலவிதமான நல்ல பலன்கள்லாம் ராசியை சுற்றி நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குருவோட சுக்கிரன் சேர்வார். சூப்பரான அமைப்பு. வருகிற மே 14ஆம் தேதிக்கு மேலே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பாங்க. இப்போ ஜனன ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பவர்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கணும், இல்லைனா அடுத்தடுத்து இருக்கணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதனும் சுக்கிரனும் கன்னி, மிதுனம், துலாம், ரிஷபம், மகர, கும்பம் இது மாதிரி வீட்டில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. தனுசு மகரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. தனுசில் சுக்கிரன், மகரத்தில் புதன் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இல்லைனா கும்பத்தில் சுக்கிரன், மகரத்தில் புதன் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் கெட்டு போகாமல் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. சரியா நேர்களை? கன்னிராசிக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கிற யோகம் நெருங்கி வருகிறது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்ரீபதி யோகம் எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னம்னா, உங்களுக்கு இது ஒரு பெரிய பேரரசியத்தை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்பா வழியில் நல்ல உறவுமுறைகள் இருக்கும். நீண்ட தூர பயணத்தை குறிக்கும். சரியா நேர்களே? படைப்பாட்டு நல்லாயிருக்கும். க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, க்ரியேட்டிவ் மைண்டு நிறைய இருக்குது. பிளானிங் பண்ணுறவங்க, டிசைன் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் ஒர்க்கில் இருக்கிறவங்க, அதுபோக மற்ற இந்த ஏஐயில் இருக்கிறவங்க,
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிறவங்க, ஒரு இதை உருவாக்குறவங்க, அதை வந்து நீங்கள் வந்து படைப்பாற்றல்னு சொல்லுவாங்க. அது படைப்பாற்றல் என்ன? கலை, அழகு. ஒன்று கலையை உருவாக்குறது, ஒரு கல்லை வந்து சிற்பமாக்குறது, ஒரு படம் வரைகிறது, மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதை வரைகிற டிராட்ஸ்மேன், இப்படி க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, ஒன்றை உருவாக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும், படைப்புத்திறன் நல்லாயிருக்கும். நீங்கள் திரைப்பட டைரக்டராக இருந்தாலும் சரி, கதாசிரியராக இருந்தாலும் சரி, புதிய புதிய உத்திகள் உங்களுக்கு தோன்றும். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எதனாச்சும் நீங்கள் அதை பற்றி செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே அந்த சக்தி அதிகமாக இருக்கும். மற்ற நேரத்தை காட்டிலும் நேரம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சரியா? அதனால் படைப்பாளிகள்லாம் நல்லா இருங்க. கதை கவிதை எழுதுகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யூனிக்காக இருப்பீங்க. அதுபோக அழகு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, அழகு பொருள் வச்சுருக்கவங்க, கண்காட்சி பொருள் வச்சுருக்கிறவங்க, சிற்பக்கலை செய்கிறவங்க, வீட்டில் பொம்மைகள் செய்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே? கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். தொடர்பு நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷனே நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து ஃபோன் கம்யூனிகேஷன், மற்ற கம்யூனிகேஷன், ஒரு இடத்துலேருந்து உடனே கொடுக்குறது, கொரியர் கம்யூனிகேஷன், கடித போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம், இப்படி தொடர்பில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, ஷார்ப்பாக இருப்பீங்க. சரியா? பென்சிலை சீவன மாதிரி, பென்சிலை சீவனம்னு எப்படி ஷார்ப்பாக இருக்கும் அந்த டிப்பு வந்து அந்த நுனி, அது மாதிரி ஷார்ப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மிக நல்லாயிருக்கும். கலைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 2 கிரகங்களுமே ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சினிமா, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே? ஸோ கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும், இசை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும், இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களாம் இந்த காலகட்டத்தில் அடுத்த லெவலுக்கு போகலாம். எது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சரியா? உங்களுக்கு வந்து அந்த டேத்தை நான் சொல்லிட்டேன். நான் சுக்கிரன் வந்து ராசிக்கு 4-7 வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரி, அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ரிட்டன் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, ரிட்டன் ஒர்க் பார்க்குறவங்க, கிளர்க்கியல் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஊடகம் தான் இன்றைக்கி மெயின். மீடியா, டிவி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க. சரியா? ஊடகங்கிறது நிறைய இருக்குது. எஃப்எம் ரேடியோ, டிவி சம்மந்தப்பட்டது, ஃபோன் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய இருக்குது. ஊடகம் சம்மந்தப்பட்டது இருக்குது. யூடியூப் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கிரியேட்டிவ் ஆர்ட்ஸில் இருக்கிறவங்க, கலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு இருக்கும். சில பேருக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும், அதாவது இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடைக்கும். நீங்கள் செஞ்ச படைப்பு வந்து மற்றவங்களால் கௌரவிக்கப்பட்டு அதுக்கு வந்து நல்ல ஒரு ராயல்ட்டி கிடைக்கும். அரசாங்கத்து மூலமாக ராயல்ட்டி கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கன்னி ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா? ராஜயோகம் வந்து அனைத்தும் அம்சமாக இருக்குது. புதனும் சுக்கிரனும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். அது நல்ல நிலைமையில் இல்லாதவங்களுக்கு பலன்கள் அந்த அளவு கிடைக்காது. புதனும் சுக்கிரனும் ராகுது கூட சேர்ந்து இருக்கிறாங்க, இல்லைன்னா சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கிறாங்க, சனி செவ்வாய் பார்வையில் இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா கிடைக்காது. இந்த கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பியூர் கிளாரிட்டி, அதாவது எப்படி அந்த அவங்க வந்து பங்கம் படாமல் இருக்கணும், டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தாங்கன்னா அந்த யோகத்தை பரிபூர்ணமாக கொடுப்பாங்க. இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. எனக்கு நடக்கு சார், அவருக்கு நடக்கலை, அவருக்கு நடக்கு எனக்கு நடக்கலைன்னு சொல்கிறவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா அந்த கோச்சாரத்தில் எந்த கிரகங்கள் நல்லா இருக்கோ அவங்க ஜனன ஜாதகத்தில் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். நான் நிறைய ஜாதகம் டெய்லி பார்க்குறேன். அதாவது நம்ம யூடியூப்பில் சேனலில் பேசினாலுமே தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்க்குறதுனால என்ன ரியாலிட்டி என்னென்னு என்னால் அப்சர்வேஷன் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க போய் தான் இவங்களால் செயல் பண்ண முடியல. சில பேருக்கு வந்து இப்போ கன்னிராசியில் சனி மகாதிசை நடக்கும். இப்போ வந்து சனி பகவான் 7ஆம் இடத்துல இருப்பார். ராசிலையும் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். ராசிலையும் எங்கே இருப்பார்? 12ஆம் இடத்துல சிம்மத்தில் பம்பு போட்டிருப்பார். 7 சனியில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வருத்தம் எடுக்கும், தாங்க முடியாது. சரியா? குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, 2 பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ், இதெல்லாம் இருக்கும். ஏன்னா ராசியில் அவர் வந்து 12ஆம் இடத்துல சிம்மத்தில் பம்பு போட்டிருப்பார். இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ ஜனன ஜாதகத்திலும் நல்ல நிலைமையில் இல்லை, இப்போ கோச்சாரத்திலும் நல்ல நிலைமையில் இல்லை. அவங்களுக்கு தான் சார் பிரச்சனை, மற்றவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. சரியா? இப்படி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும். சரியா? இதுக்கு வந்து நான் சொல்கிற வழிபாடு, பரிகாரம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு தான் தொடர்ந்து பார்க்கணும். பொது ஜோடத்தில் நான் அப்பப்போ ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பேன். அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், அதுக்கு நேரங்காலம்லாம் சொல்லியிருந்தேன். அதுபோக வந்து சில பொருட்களை வீட்டில் வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லுவேன் நான். சரியா? அதெல்லாம் நீங்கள் சில காரியங்கள்லாம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நினைக்கிறேன், கன்னிராசிக்கு போட்டிருந்தேன். ஈசான மொழியில் இந்த உப்புக்கல், மஞ்சள், தண்ணியை வந்து கண்ணாடி டம்ளரில் வச்சு கும்பிடுங்க, சில நாட்கள் கும்பிடுங்க, ஒரு 11 நாட்கள் கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரியா? இது மாதிரி பரிகாரம்லாம் நிறைய சொல்லுவேன், தாந்திரிய பரிகாரங்கள். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனை குறையும். சரியா நேர்களே? நம்ம அங்கங்கே அலைய வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். நம்மளே சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு நமக்கு வர பிரச்சனையை குறைச்சிக்கலாம். அடுத்து வந்து அதிர்ஷ்டமும் பணமும் சேரும். சரியா? இந்த காலகட்டத்தில் இந்த லட்சுமி நாராயண யோகத்தினால அதிர்ஷ்டம், பணம் சேரும். வீடு வண்டி மாற்றுறதுக்கு நல்ல யோகம் இருக்கும். வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸ் மாறும். சரியா? உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பூரிய சொத்து பத்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு யோக காலமாக இருக்குது. அப்பா வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம்.
இல்லைனா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகும். அதனுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக போகும். அதில் ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். அதுபோக உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுபோக உயர்கல்வியில் வந்து பிஜி அந்த பிஹெச்டி யூஜி பண்ணுறவங்க, அது என்னது பிஹெச்டி ஃபிலாசபி பண்ணுறவங்க, ஃபிலாசபி எம்ஃபில்ங்கிறோம்ல, எம்ஃபில் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். எதுவும் அந்த இது சொல்லுவாங்க, சப்மிட் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணுறது, ஹையர் எஜுகேஷனை படித்து எதனாச்சும் செய்கிறது, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஆனஸ்ட்டு கிடைக்கும். ஆனரபுளாக இருப்பீங்க. யூனிவர்சிட்டியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் தத்துவம் நல்லாயிருக்கும். தத்துவ ஞானி, தத்துவம் சம்மந்தப்பட்டவர்கள் சில பேரில் வந்து சில அறிவுக்கு அப்பாற்பட்டு சில பேர் கொஞ்சம் ஞான நிலையில் இருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் புக்ஸ்லாம் எழுதுவாங்க, சரியா, தத்துவம் பேசுவாங்க, ஃபிலாசபி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோக வெளிநாட்டு மொழிகள், அந்நிய தேச மொழிகள் சம்மந்தப்பட்டவங்க, அது மொழிபெயர்ப்பாளர்கள், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வாழ்வர்களுக்கு நல்லாயிருக்கும். 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கலை தொடர்பில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் டீச்சர் வேலை பார்த்து சொல்லிக் கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கோயில் குளம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும். கோயில் குளம்னா என்ன சார்னா ஆன்மீக பற்றாளர்கள், பேச்சாளர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், இவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்படி நிறையா அடுக்கிக்கிட்டே போகலாம். நானும் சில பலன்களை சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் வழிபாடு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, வழிபாடு வந்து பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும். பெருமாளுங்கிறது வந்து புதன் தான். உங்கள் ராசிநாதன் வழிபாடு வந்து பெருமாள் வழிபாடு தான். புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போயிருங்க. இரவு 8 to 9 பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். தாயாருக்கு செந்தாமரை பூ கொடுங்க. பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்க. சரியா? தாயாருக்கு வந்து துளசி வாங்கி கொடுக்கக்கூடாது. பெருமாளுக்கு தான் துளசி. தாயாருக்கு வந்து மல்லிகைப்பூ அல்லது செந்தாமரை பூ வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து அச்சு வெல்லம் கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ கன்னிராசியில் நிறைய பேருக்கு புதன் திசை நடக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ரோகிணி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சித்திரை அஸ்தம், ஆமாம், சந்தனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கும். ஏன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நடக்கும். ஆனால் வயதான காலத்தில் தான் நடக்கும். இருப்பினும் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி நடக்கும். அவரெல்லாம் வந்து இந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். புதன் திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதுபோக ராகு திசை புதன் புத்தி, ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் நல்ல லாபம் இருக்கும். ரொம்ப ஒரு அடுத்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறீங்க, இல்லைன்னா வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் எந்த நோக்கத்துக்காக போகிறீங்களோ அந்த நோக்கம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். பேச்சாற்றல் நல்லாயிருக்கும். பேசி பழைக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், யூடியூப்பில் பேசுகிறவங்க, மற்ற பேச்சை முதலிடமாக மூலதனமாக வச்சு பேசுகிறவங்க, அரசியல் பேச்சாளர்கள், விமர்சனர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். வாழ்க்கையோட தரம் மேம்படும். சரியா நேர்களே? மணி வழியிலையோ கணவன் வழியிலையோ நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நல்லபடியாக நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுவீங்க. ஏற்கனவே சொன்னதான், அப்பா வழி ஒரு முறை நல்லாயிருக்கும். அப்பா மொழியும் நல்ல வருமானம் இருக்கும். குடும்பத்திலேயும் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாகிஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுக்கிரனும் புதனும் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். சனி ராகு கூட சேராமல், பாவகரங்க கூட சேராமல் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக பலன்கள் அப்படி பார்த்தோம்னா, புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஆள் திறமைசாலியாக இருப்பீங்க. எதுலேயுமே வந்து டேலண்டாக இருப்பீங்க. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. உங்கள் தனித்தன்மை தோற்று போகாது. நீங்கள் யாருன்னு இந்நேரம் உலகத்துக்கு தெரியும். சரியா? நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறவங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்தாட்டம் நல்லபடியாக இருக்கும். எல்லா ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக இருப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. வெகடாகடம் பேசிகிட்டு இருப்பீங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும். மியூசிக் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. டிசிப்ளினாக இருப்பீங்க. சரியா நிலையில் நல்ல வெளியில் இருப்பீங்க. நல்லா இருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைப்பீங்க. அரசாங்க நட்பு இருக்கும். அரசாங்கத்தோட ஆதரவு, கவர்மெண்ட் மூலிமா எது ஃபண்டு வரணும், அரசாங்கத்துடைய ஹெல்ப்பு, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். சரியா நேரில் அடுத்து வருகிற வைகாசி மாதம், வைகாசி 1 சூரியன் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல அமைப்பு தான். அடுத்து திக்பலம் பெறுவார். ஸோ வைகாசி, ஆனி, ஆடி இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் வந்து ராசிக்கு 9, 10, 11ஆம் இடத்துக்கு வரும்போது அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சரியா? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அதனால் அடுத்தடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சனி செவ்வாய் இருக்கிறதுனால வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சரியா? கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். நீங்கள் கோயிலில் போய் பெருமாள் வழிபாடு பண்ணாலுமே வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும்.
சரியா நேரில். ஏன்னா செவ்வாய் வந்து ராசியை பார்க்காரு. கன்னி ராசிக்கு ஆகாத கிரகம். அடுத்து 8ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்ச்சி வசப்படுதல், பேச்சில் ஒரு வேகம் இதெல்லாம் இருக்கும். அதனால் கந்தசஷ்டி கவசத்தை படிங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக, ஒரு கேடயமாக இருக்கும். என்றைக்குமே வாழ்க்கையில் 2 இருக்கும். அஃபென்ஸும் இருக்கும், டிஃபென்ஸும் இருக்கும். சரியா? அஃபென்ஸ்னா என்னென்னா அடித்து விளாட்றது, டிஃபென்ஸுங்கிறது தற்காப்பு பண்ணுறது. இது 2 தான் மனித வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, உத்தியோகம் பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த காரியம் பண்ணாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ரெண்டு விதமாக நீங்கள் போராடிட்டே இருக்கணும். 2 விதத்தை கையில் எடுத்துக்கணும். கையில் கத்திங்கிறது வந்து அஃபென்ஸ், எதிரி சண்டை போடுறது, வர்ற பிரச்சனையை தீர்க்கிறது, அதை வந்து நம்ம வந்து பீட் பண்ணுறது. கேடிஎம்ங்கிறது என்னென்னா நம்மளை ஒருத்தன் குத்த வரான், அடிக்க வரான்னா தற்காப்பு பண்ணுறது, தடுக்கிறது. ஸோ அதை வந்து டிஃபென்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இது 2க்குமே நீங்கள் வந்து இந்நேரம் வந்து கவனமாக இருக்கணும். சரியா? உங்களை வந்து எப்போயுமே உங்களுக்கு அஃபென்ஸ் கொடுக்குறவர் புதன் சுக்கிரன் வந்து உங்களை நல்லா லீடு கொடுப்பாங்க. செவ்வாய் வந்து உங்களை தாக்க வருவார். சரியா? செவ்வாய்க்கிட்டேருந்து தாக்கணும்னா கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் படித்து தான் ஆகணும். ரைட்டு. அடுத்து வந்து இப்படி பலன்கள் நிறைய சொல்லி பல நேர்களே. சுக்கிரன் நல்ல பலத்தை கொடுப்பாரு. எதுலேயும் அப்சர்வேஷன் நல்லாயிருக்கும். எதையும் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறவங்க. இளைய தலைமுறைகளுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 40-45 வயசில் இருக்கிறவங்க, அந்த ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். 20-25 வயசுலேருந்தே சொல்லலாம். நல்லா அப்சர்வேஷன் பண்ணுவீங்க. நல்ல விதமாக இருக்கும். காசு பணம் இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் அம்மா அப்பா உறவுகள் நல்லாயிருக்கும். தாய் அன்பு நல்லாயிருக்கும். சரியா? தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஆள் நல்லா இருப்பீங்க, ஷார்ப் மைண்டில் இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. சரியா? மற்றவங்க விவகாரத்தை பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பீங்க. பஞ்சாயத்து இதில் இருக்கிறவங்க, கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, மீடியேட்டராக இருக்கிறவங்க, கன்வீனராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதுபோக ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் நீதிபதியாக இருக்கிறவங்க, மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடத்துல இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது நீங்கள் வந்து அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, சிலவர் அன்அஃபிஷியலாக இருப்பாங்க, உள்ளூரில் நாட்டாமையாக இருப்பாங்க, உள்ளூரில் ஒரு பெரிய மனுஷனாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் போவாங்க. அதை தீர்த்து வச்சு சொல்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் குரு பீடம் சொல்கிறாங்களே, சன்னிதானம் சொல்கிறாங்களே, அது மாதிரி இதில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு மடையாளத்தில் இருக்கிறீங்க, மடையாளத்தில் வேலை பார்க்குறீங்க, அவங்களுக்கு நெருக்கமானவராக இருக்கிறீங்க, அவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஒரு கன்னிராசிலேயே ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். சரியா நேர்களே? ஸோ கன்னிராசிக்கு இது வந்து ஒட்டுமொத்தமாக நல்லாயிருக்கும். அது ஒரு அலை அடிக்கிற மாதிரி. கன்னிராசிக்கு அலை அடிக்கிறது, அதிர்ஷ்ட அலை அடிக்கிறது அப்படிங்கலாம். ஒரு சுனாமி, ஒரு பெரிய அதிர்ஷ்ட சுனாமி வந்து உங்களை நோக்கி வருகிறது. அடுத்து வருகின்ற எத்தனை மாதத்துக்கு? ரிஷபம், கடகம், சிம்மம். ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 3 ராசிக்கும் கிரகங்கள் வரும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா கடகத்துக்கு சிம்மத்துக்கு வந்துச்சுன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானமாயிரும். ஸோ அடுத்து வருகின்ற ஒரு 3 மாதத்துக்கு சொல்லலாம். 3 மாதத்துக்கு அதிர்ஷ்ட சுனாமி அடிக்கப் போகிறது. நான் தம்மில் அப்படியே போடுறேன். நான் அடுத்த 3 மாதத்துக்கு அதிர்ஷ்ட சுனாமி அடிக்கப் போகிறது. அப்படியே நான் போடுறேன், பாருங்கள். இது சந்தேகமாக எது இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த தசாபுத்தி பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். சரியா நேர்களே? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எவ்வளோ கட்டணும்னு சொல்லி நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க. நான் கமெண்ட் பாக்ஸில் கோஆர்டினேட் பண்ணுறேன். அதுபோல் கன்னிராசிக்கு வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கன்னிராசியும் மற்ற ராசிக்கும் உள்ள கம்பேரிசன். குறிப்பாக கன்னிராசிக்கு மேசராசி போட்டதை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் பதில் சொல்லியிருக்கிறேன், ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அதுபோல் கன்னிராசிக்கு பிடிக்கும் ராசி, பிடிக்காத ராசின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் நிறைய பேர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுபோல் கன்னிராசிக்கு சில ராசியோட இது கேட்குறாங்க. அது கன்னிராசிக்கு மற்ற ராசிக்கு எப்படி கம்பேரிஷன், நட்சத்திர பொருத்தங்கள் இதெல்லாம் கேட்குறாங்க. நான் கன்னிராசியை 12 ராசிக்கும் போடுறேன். இப்போ 2-3 ராசிக்கு போட்டிருக்கிறேன். கன்னி மேசத்துக்கு போட்டிருக்கிறேன், கன்னி மீனத்துக்கு போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய இதை நான் பார்த்துக்கிறேன். நான் ஷார்ட்டை பார்த்துக்கிறேன். நான் கன்னிராசிக்கு வந்து கும்பராசியோடு போட்டிருக்கிறேன் நான். சரியா? அடுத்து கன்னிராசிக்கு மேசராசியோடு போட்டிருக்கிறேன். அடுத்து வந்து கன்னிராசிக்கு நான் போடலை. சரியா? 2 ராசிக்கு தான் போட்டிருக்கிறேன். கன்னி, கும்பம், கன்னி, மேசத்துக்கு போட்டிருக்கிறேன். சரியா நேர்களே? மற்ற ராசிகளுக்கும் போடுறேன். சரியா? ஏன்னா எல்லா ராசியிலுமே குடும்பத்தில் ஆள் இருப்பாங்க. இல்லைன்னா வேலை பார்க்குற இடம், உத்தியோகம், தொழில், நண்பர்கள் விஷயம், காதல் விஷயத்தில் ஆள் இருப்பாங்க. அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோலாம் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ராசி ராசி போடுறோம் பார்த்தீங்களா? இந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன, தொடர்புகள் எப்படி இருக்கும், இந்த போடுற வீடியோலாம் கன்னிராசியில் பிறக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். சரியா? ஆண் பெண் இருபாலரும் வாழ்நாள் முழுக்க எந்த காலகட்டத்திலுமே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இது மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது, தொடர்ந்து போடுறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். நட்சத்திரத்தை சொல்லுங்கள், லக்கணத்தை சொல்லுங்கள், தசாபுத்தியை சொல்லுங்கள். சார் நான் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தேன், குரு திசை நடக்கு, குரு வந்து
சிம்மத்தில் இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு, இப்படி அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை சொல்லுங்கள். சில பேருக்கு புத்தி தெரியாது, தசை மட்டும்தான் தெரியும். அதை சொன்னாலே போதும். நான் ஓரளவு அப்சர்வேஷன் பண்ணி உங்களுக்கு பரிகார வழிபாட சொல்லுவேன். ஓகே, நேரில் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.